ஸோ எல்லாம் கேட்டுக்கோடா. திருச்செந்தூர்காரன் விதைச்ச விதை தமிழ்நாடு முழுவதும் கிடக்கு. இந்த அரசியல்வாதி மன்னராட்சியில் ஆண்டவன் செம்மீன் கணக்கில் இருந்தவன் இப்போ அரசியல்வாதி ஆச்சியாக கொடியை தூக்கி உட்காந்துருக்கான். திருச்செந்தூர்காரன் விதைச்ச விதை புரியுதா? அவனெல்லாம் எரிச்சாச்சு. இப்போ இவனெல்லாம் எரிக்கணும். வர்க்கத்தை எரிக்கணும்ல, வர்க்கத்தை கணக்கை பிடுங்கணும்ல, வர்க்கத்தை குளோஸ் பண்ணணும்ல. வர்க்கம் திருச்செந்தூர்காரன் வர்க்கத்தை முடிக்கணும்டா. கண்டார ஒளிமனை தமிழ்நாடு முழுவதும் இந்த கண்டார ஒளிமன் தான் கிடக்கான். புரியுதா? 2 தரப்பில் கிடக்கான். அதிமுக திமுகவில் கிடக்கான், பலவற்றிலையும் கிடக்கான். அப்போ கணக்கு முடிக்கணும். சரியா? இப்போ முடிச்சிடுவார், கடவுள் முடிச்சிடுவார். ஒவ்வொருத்தன் காரு அப்பளமாக போயிடும். சட்னி சாம்பார் ஆக்கி விட்ருவார். புரிஞ்சு என்னடா இல்லை எல்லாம் கேட்டுக்கோடா. திருச்செந்தூர்காரன் பருப்பு பிறப்பு புரியுதா இல்லையாடா? அவனுக்குள்ள சம்மந்தப்பட்டவன் தான் தமிழ்நாடு முழுவதும் கிடந்து இப்போ ஆடுதான். இப்போ அடி நொறுக்குவார். இப்போ இந்த பேலை அடி அப்படியே நொறுக்கி கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவார். புரிஞ்சுக்கோடா. நாலாங்கட்டு 4 பேர் வந்துட்டான். அந்தந்த ஊர் பூரா சிட்டி கிராமம் பூரா நாலாங்கட்டு பூரா ஆண் பூரா செத்து மடிஞ்சு சுடுகாட்டு எரிப்பு பயிர் அரிப்பு அடுத்தாப்புல அவுத்துக்கோளை அவிச்சு திங்கிற நேரம் வந்துருச்சு. சிட்டி கிராமத்தில் சேட்டை பண்ணாமல் போங்கடா. சேட்டை எதுக்கடா பண்ணுதிய? இது கடைசி கணக்கு A to A ஓலைச்சோடு கணக்கில் இருந்தது. அதை கணக்கு முடிச்சிட்டார். இப்போ அடிப்பார் கடவுள். அவனுடைய வர்க்கத்தை அடிப்பார். திருச்செந்தூர்காரன் வர்க்கம் பூரா தமிழ்நாட்டில் கிடக்க அமைச்சர்கள் 2 தரப்புக்காரன் பலவற்ற பூரா நீதிமன்ற கோர்ட்டில் சிலுவத்தூர் ராஜபாளையம் வந்து கேட்கல. கார் வண்டியில் போயில அப்பளமாக்கி அப்படியே பூமிக்கு ரத்தமாக பூமியில் கீழே இறக்கிடுவான் கடவுள். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்க.